என்னடா அது மதுரக்காரனுக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி, ஆண்ட பரம்பரைக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு. என்ன நடக்குது, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவோட ஹோம் கிரவுண்ட்ல சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்காக்குள்ள நடந்த சீரீஸ்ல 5th கன்சிக்யூட்டிவ் சீரீஸ் வின் சவுத் ஆப்பிரிக்கா கிளைம் பண்ணிருக்காங்க வித் 2-1 வின் த சீரீஸ் அப்படிங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஃப்ரம் த ஸ்டார்ட் இந்த ஓடிஐ சீரீஸ்ல ஒரு சரியான ஒரு உத்வேகத்தோட, இன்னும் சொல்ல செம டாமினேட்டிங் ஆடினாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு செம பர்ஃபார்மன்ஸ். இவ்வளவு சூப்பரா இந்த சீரீஸை பத்தின ஒரு ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்எஸ்ஜி கிரிக்கெட் வித் மர்ஃபி சுனபரன் லோக்கல் கோன். என்ன தலைவா, ஆரம்பிப்போமா? 11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். குறிஞ்சி முல்ல மருதம். இப்ப ஆஸ்திரேலியாக்கு என்ன சாங் தான் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி என்ன சாங் போட்டு அவங்கள நம்ம இப்ப இது பண்றதுனே தெரியல. எள்ளுவைய பூக்களே ஏறெடுத்து பார்க்கலையேங்கிற மாதிரி ஏதாவது பாட்டை போட்டு விடலாமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பரிதாபகரமான நிலைமையில தான் இருக்காங்க. நல்ல டீம் ஆஸ்திரேலியா, அதுல எல்லாம் சந்தேகம் கிடையாது. பட் சவுத் ஆப்பிரிக்காவுடைய டாமினேஷன் நம்ம வந்து இங்க பாக்கணும். சொன்னா கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ரெண்டு பேர்த்து நீங்க எடுத்து பாருங்க. இந்த ரெண்டு டீமையும் அவ்வளவு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஃப்ரம் த ஸ்டார்ட் கேஎஸ் மகாராஜ் வந்து பிளேயர் ஆஃப் த சீரிஸ் வாங்கியிருக்காரு, சும்மா கிடையாது. நீங்க நோட் பண்ணணும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ். குறிப்பா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து பார்த்தோன்னா அவர் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட கேரன்ஸோ ஏதோ அந்த இடத்துல பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 5 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு. நம்ம இங்கிலி பாய் அவருக்கு ஒரு 5 விக்கெட் ஹால். இப்படி பல ஹால்களை காமிச்சு ஒரு பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. பரவாயில்ல, கான்சலேஷன் சும்மா ஆறுதலான ஒரு மேட்ச்ல டிராவிஸ் ஹெட்டோட செஞ்சுரி, இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு நல்ல டேக் அவேஸ், இந்த மாதிரி சில சில எடுத்துக்கலாமே தவிர மற்றபடி சவுத் ஆப்பிரிக்கா கம்ப்ளீட்லி டாமினேட்டட் தி சீரிஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட அந்த WTC ஜெயிச்ச பிறகு சவுத் ஆப்பிரிக்கா வந்து வேற மொரல் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட. சோ சொல்லு சொன்னா எப்படி போச்சு இந்த சீரிஸ்? இந்த சீரிஸை பத்தி நம்ம பேசுறது அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இந்த சீரிஸ் எப்படி ஓவராலா வியூ பண்ண, எப்படி இருந்துச்சு உனக்கு அப்படிங்கறத நீயும் சொல்லு. அடுத்து கன்சிக்யூட்டிவா குணு சொல்லிட்டோம், சொல்லுங்கப்பா. ஆக்சுவலி இந்த சீரீஸ் நான் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல மர்ஃபி. ஏன்னா பிகாஸ் சவுத் ஆப்பிரிக்கா எல்லாமே நியூ ஃபேஸஸ் தான் நிறைய. ஏன்னா ரபாடா ரெஸ்டடு, ஆண்ட்ரிக் நார்கி என்னன்னு தெரியல, அவர் ஐ திங்க் ரெஸ்டடு, யான்சன் ரெஸ்டடு, மில்லர் இல்ல, ஐ திங்க் நிறைய சீனியர்ஸ் பிளேயர்ஸ் வந்து ரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பவுமா கூட செகண்ட் ஓடியில ரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆஸ்திரேலியாவும் பார்த்தீங்கன்னா நிறைய பவுலர்ஸ் ரெஸ்ட், கமின்ஸ், ஸ்டார்க்கு, ஹேசல்வுட் அவங்களாம் ரெஸ்டட் தான். பட் ஆனால் ஆஸ்திரேலியன் சீசன் ஆஸ்திரேலியன்ஸ் உனக்கு தெரியும், என்னதான் புது பிளேயர்ஸ் வந்தாலும் கூட அவங்க அந்த ஃபைட்டிங் நேச்சர் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அது வந்து இந்த சீரீஸ்ல மிஸ் ஆச்சோ நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி ஆஸ்திரேலியா வந்து ஃபர்ஸ்ட் ஓடியில ஆக்சுவலி ஜெயிச்சிருக்க வேண்டியது. பட் ஆனா நடுவில் அந்த மிடில் ஆர்டர் இருக்கு பத்தி, அந்த ஸ்டீவ் ஸ்மித் ரிட்டையர் பத்தில, ஸ்டீவ் ஸ்மித் ரிட்டையர்மெண்ட், மேக்ஸ்வெல் ரிட்டையர்மெண்ட், ஸோ அவங்க தான் மிடில் ஆர்டர் பில்லர்ஸா இருந்தாங்க. ஓகேவா? சோ அந்த இடத்துல அவங்க 2 பேர் மிஸ் ஆறாங்களோ, அதனால ஏன்னா கண்டினியூஸா டக்குன்னு ஒரு 5 விக்கெட்ஸ் விட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்துச்சு, நடுவுல விட்டாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஓடிஐயும் காம்பரேசிவ் சவுத் ஆப்பிரிக்கா, செகண்ட் ஓடிஐயும் கூட இங்கிடி வந்து பொட்டலம் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆக்சுவலி மிடில் ஆர்டர் ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த அந்த இந்த பிளேஸ வந்து இன்னும் ப்ராப்பரா யூஸ் பண்ணலையோன்னு நான் யோசிக்கிறேன். ஸ்பீஸ் பிளேஸையும் மேக்ஸ்வெல் பிளேஸையும். ஓகே, அது ஒரு இது பார்த்தேன். அண்ட் தென் டிபிக்கல் ஆஸ்திரேலியன் ஃபைட்டிங் நேச்சர் இருக்குல்ல, சோ அது வந்து எனக்கு மிஸ் ஆச்சோன்னு தோணுது. ஏன்னா இந்த தேர்ட் ஓடியில பாத்தீங்கன்னா இது வெறியில ஆடின மாதிரி, இந்த லயன் வந்து காயப்பட்ட சிங்கம், அந்த 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 டைலாக் சொல்லுவாங்க, அந்த மாதிரி சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி 2 ஓடியில சீரிஸ் தோத்துட்டாங்க. ஏன்னா நீ சொன்ன மாதிரி 5th கன்சிக்யூட்டிவ் சீரிஸ்ல ஆஸ்திரேலியாவை இந்த அளவுக்கு டாமினன்ஸ் ஓடியில பண்ணது சவுத் ஆப்பிரிக்கா தவிர்த்து வேற எந்த டீமும் எனக்கு மைண்டுக்கு வரல. ஓகே, அது ஆஸ்திரேலியாலேயே போய் ஜெயிச்சிருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்காலையும் ஜெயிச்சிருக்காங்க. சோ ஆனா இந்த தேர்ட் ஓடிஐ இருக்கு பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன். தேர்ட் ஓடிஐல ஏதோ என்னாச்சுன்னு தெரியல, ஆஸ்திரேலியாக்கு ஏதோ பெப்டாக் ஏதோ வந்திருக்கும் போல, ட்ரெஸ்ஸிங்ல வந்து அடிச்சு 431 ரன்ஸ் ஃபார் ஜஸ்ட் 2 விக்கெட்ஸ் மிஸ். ஹெட் 100, மார்ஷ் 100, கேம் குவின் 100, இதெல்லாம் அப்புறம் கேரி 50 வேற. அதுக்கு எனக்கு ஏதோ நல்லா அதுக்கு முன்னாடி வந்து செகண்ட் ஓடிஐல ஏன் இந்த ஃபயர் இல்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. பட் ஓவராலா வெப்டாக் வரும், ஜெயிச்ச பிறகு யாரும் வெப்டாக் கொடுக்கும், தோத்த பிறகு வெப்டாக் வந்து ஃபயர் ஆயிருக்காங்க. இது வந்து ஒரு ஓடிஐக்கு முன்னாடி வந்திருந்தா சீரிஸ் 1-1 வந்து ஈக்குவலா இருந்திருக்கும், அது டிசைடரா இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் பாக்குறதுக்கு. பட் ஆனா சவுத் ஆப்பிரிக்கா 2-0 ஜெயிச்சு ஆல்ரெடி சீரிஸ் ஜெயிச்சிட்டாங்க. சீரிஸ் சவுத் ஆப்பிரிக்கா கூட கொஞ்சம் லெத்தாஜிக்கா விட்ட மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எப்படியே சீரிஸ் ஜெயிச்சிட்டோம் ஓகேங்கிற மாதிரி அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். அண்ட் ஒன் மோர் திங், மெயின் இம்பார்ட்டன்ட் திங், நீ சொன்ன WTC ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி நல்லா ஆடுறாங்க. அந்த அந்த இதை நேக்க புரிஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சவுத் ஆப்பிரிக்கா எப்படி வின்னிங் பண்ணணும், கிரன்ச் ஃபேஸ் அதுல பெரிய டீமோட எப்படி வின் பண்ணணும் அதை கொஞ்சம் ஃபைன் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் இதுக்கு முன்னாடி T20 சீரிஸ் நடந்தது கரெக்டா, அதுலயும் கூட நல்லா ஆடினாங்க, 1-1 ஈக்குவல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் நம்மளுக்கு தெரியும் அவரை பத்தி, எப்ப ஆடுவாருன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு வந்து தேர்ட் T20 அடிச்சு ஜெயிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அதுலயும் ஃபைட் பண்ண, ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா யங் டீம் தான் இருந்தாங்க, அதுலயும் கூட நிறைய ஃப்ரெஷ் பிளேயர்ஸ் தான் பார்த்தோம். இதுலயும் நிறைய குட் சைன் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா டீம் தான் நான் சொல்லுவேன்.
குண ஓகே. உங்ககிட்ட வரேன் சரியா, உன்னோட ஒப்பீனியன் கேட்க முடியும். அந்த ஸ்டாட்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுப்பா. யார மர்ஃபி சொன்னா இது மகாராஜா பேரா சீரிஸ்ங்கமா சொன்னா, சவுத் கரெக்ட். ஆப்பிரிக்கா சைடுல இருந்து யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா, ம் ஆஸ்திரேலியா சைடுல இருந்து யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா, நெக்ஸ்ட் சீரிஸ்க்கு நெக்ஸ்ட் ம் பில்டப் என்னது வேர்ல்டு கப்புக்கு தான் மோஸ்ட்லி கரெக்டா? கரெக்ட் இதுல கரெக்ட் இருந்து யார் கரெக்ட் வேர்ல்டு கப்புக்கு போவா? சோ அத பத்தி கரெக்ட் கரெக்ட். சொல்லுப்பா. சரி, அதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் கண்டிப்பா சொல்லி ஆகணும். இது ஒரு ட்ரெமெண்டஸான சீரிஸ். ட்ரெமெண்டஸ். சவுத் ஆப்பிரிக்கா சூப்பரா டாமினேட் பண்ணாங்க. ஆக்சுவலி ஆஃப்டர் வின்னிங் தட் டெஸ்ட்டுக்கு அப்புறம் அவங்க எவ்ரி மேட்சஸ் தே பிளே தே ஆர் பிளேயிங் வெரி வெல். இதே இதே கண்டினியூஷன் பார்த்தா 2027 ஓடிஐ வேர்ல்டு கப்பும் பயங்கரமான கண்டெக்டிவ் டீமா இருக்கும், காம்படிட்டிவா இருப்பாங்க இவங்க கண்டிப்பா. வேர்ல்டு கப்புக்கும் சரி, அடுத்த வேர்ல்டு யார், சவுத் கப் ஆப்பிரிக்காவா? மெயினா அடுத்த வர சவுத் ஓடிஐ ஆப்பிரிக்காவையா? வேர்ல்டு கப்னு சொல்றேன். நான் எல்லா வேர்ல்டு சொல்றேன், ஓடிஐ வேர்ல்டு கப்பும் ஆ. சொல்றேன். இன்னொன்னு ஏன்னா என்னன்னா சவுத் ஆப்பிரிக்கா தான் நடக்குது அந்த வேர்ல்டு கப் கூட. ஹோம் அட்வான்டேஜ். அதுதான் சொல்றேன். அவங்களுக்கு அங்க கரெக்ட் ஏற்கனவே ஹோம் அட்வான்டேஜ் தான் சவுத் கரெக்ட் ஆப்பிரிக்காவுக்கு, கரெக்ட். அது டவுட்டே இல்ல. டீம் வேற பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யங் பிளேயர்ஸ், ஆக்சுவலி நீ சொன்ன மாதிரி யங் பிளேயர்ஸ் எல்லாம் பயங்கரமா ஆடுறாங்க. ஸோ இட் வில் பி. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இதை பார்ப்போம், ஸ்டாட்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓடிஐ பார்க்கும்போது சவுத் ஆப்பிரிக்கா வந்து டோட்டலா சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஆடினாங்க வந்து 296 ஃபார் 8 50 ஓவர்ஸில் 296 அடிச்சிருக்காங்க. 8 விக்கெட்ஸ் போயிருக்கு. அதில் வந்து ஆஸ்திரேலியா ஆப்போசிட்ல ஆடினது வந்து 198 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. 198. அதில் கீ ஆமா. பிளேயர்ஸ் கீ இதில் பார்க்கும்போது மார்க்ரம் அடிச்சுங்க 82 அண்ட் பவுமா 65. அதில் மெயின் வந்து மகாராஜ் தான், கேஷவ் மகாராஜ் 5 விக்கெட்ஸ் ஆல் எடுத்திருக்காரு. 33 ரன்ஸ் தான் கொடுத்திருக்காரு டோட்டலா அந்த ஓடிஐயில். ஆக்சுவலி அது சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிட்டாங்க, 98 ரன்ஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஓடிஐ. அதே செகண்ட் ஓடிஐ பார்க்கும்போது டோட்டலாக வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து 289 அடிச்சாங்க, 8 விக்கெட்ஸ் லாஸ். அவங்க ஆஸ்திரேலியா வந்து ஒரு 205 தான் அடிச்சாங்க. ஸோ அரௌண்ட் 84, சேம் மோரோலஸ் சேம் 84 ரன்ஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருக்காங்க. சேம் இந்த இந்த பர்டிகுலர் ஓடிஐல பார்க்கும்போது பிரெட்ஸ்கே மேத்யூ பிரெட்ஸ்கே வந்து 88. அவர் சொல்லி ஆகணும், 4 கான்சிக்யூட்டிவ் 50s. அவர் வந்து செமையான டெபியூ ம். கொடுத்திருக்காரு. ஆக்சுவலி செமையான டெபியூ ம். கொடுத்திருக்காரு. இந்த பர்டிகுலர் இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்கிடி வந்து 5 விக்கெட்ஸ் ஹால் எடுத்திருக்காரு இந்த பர்டிகுலர் ஓடிஐ. அண்ட் ஃபைனல் ஓடிஐ அஸ் சுனா சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியா தான் டாமினேட் பண்ணாங்க. டோட்டலாக வந்து 431 ஃபார் 2 விக்கெட்ஸ், ஒன்லி ஃபார் 2 விக்கெட்ஸ் தான் போயிருக்கு. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா வெறும் 155 தான் அடிக்க முடிஞ்சது. அதுக்குள்ள ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. அதில் வந்து மெயினாக ஆடின பிளேயர்ஸ் பார்க்கும்போது ஹெட் 142, மார்ச் செஞ்சுரி, அண்ட் கிரீன் ஆல்சோ செஞ்சுரி 118. அதுக்கப்புறம் பவுலர்ஸ் பார்க்கும்போது கொனாலி அவர் 5 விக்கெட்ஸ் ஹால் எடுத்திருக்காரு இந்த பர்டிகுலர் சீரீஸில். இதுதான் ஓவரால் இது பார்க்கும்போது. கீ பிளேயர்ஸ் பார்க்கும்போது பிளேயர் ஆஃப் த சீரிஸ் வந்து கேஷவ் மகாராஜ் தான் கொடுத்துருக்காங்க, கேஷவ் மகாராஜ். அப்புறம் சவுத் ஆப்பிரிக்காவோட கான்ட்ரிபியூட்டர்ஸில் பார்க்கும்போது மெயினாக பெட்ஸ்கேவும் எங்கிடி அவங்க 2 பேரும் பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, எஸ்பெஷலி இந்த செகண்ட் ஆடிஐ எஸ்பெஷலி. அதே ஆஸ்திரேலியா சைடில் பார்க்கும்போது பேட்டிங்கில் யூஸ்வலி டிராவிஸ் ஹெட், மிச்சல் மார்ஷ், அப்புறம் பவுலிங்கில் வந்து கொனாலி வந்து அந்த ஃபைனல் ஓடிஐ தான் நல்லா ஆடிருக்காங்க ஆக்சுவலி ஆஸ்திரேலியா பொறுத்தவரை. ம். ஸோ ம். திஸ் இஸ் த ம். ஓவரால் stats of the total ODI series in this ODI series representative. So ம். சூப்பர் சூப்பர் ரகு. நல்ல ஸ்டாட்ஸ் குன்ங்கிறதுக்கு ப்ராப்பரா ப்ரூவ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஓடியில இருந்து செகண்ட் ஓடி தேர்ட் ஓடி ப்ராப்பரா எல்லாம் சொல்லிட்டேன். சோ மர்ஃபி உங்ககிட்ட வரக்கு முன்னாடி என்கிட்ட சில கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே, ம். லைக் ஆஸ்திரேலியா டீம்லயோ சவுத் ஆப்பிரிக்கா டீம்லயோ. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பிளேயரை நான் கேட்கறேன், இந்த மேத்யூ பிரெட்ஸ்கி. நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தா நினைக்கிறேன், இந்த ஆமா, 4 ஆமா. கன்சிக்யூட்டிவ் 50s. சோ ஃபர்ஸ்ட் ம். ம். ஓடியில 100, அதுக்கப்புறம் செகண்ட் ஓடியை, தேர்ட் ஓடியை, ஃபோர்த் ஓடியை, 4 ஓடியை தான் ஆடிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓடியை நியூசிலாந்து ஆடுறான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆமா. நெக்ஸ்ட் 3 ஃபுல்லா இங்க ஆஸ்திரேலியாவோட ஆடி இருக்காரு, அதுவும் அவேல. சோ correct. அதுல 3த்துலயும் 50. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் பிளேயர் நினைக்கிறேன் அதான் ஆடின ஃபர்ஸ்ட் ம். ஓடியிலயும் 450s நினைக்கிறேன். சோ அவரை பத்தி நினைக்கிறேன். ஐ திங்க் ஹி இஸ் த நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஸ்டார்னு எனக்கு ஏதோ தோணுது in South Africa. நிறைய பிளேயர்ஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கா அந்த மாதிரி எமர்ஜ் ஆயிட்டே இருக்காங்க. சொன்னா நீ நல்லா நோட் பண்ணி பாரு. அவங்களுக்கு வந்து இப்ப இந்த கோட்டா சிஸ்டம்லாம் வேற சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் போர்ட்ல இருக்கு. ஆனா அது வந்து அவங்க பெருசா அஃபெக்ட் பண்ணாது. சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோட்டா சிஸ்டம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு பெரிய அஃபெக்ட் வந்து சவுத் ஆப்பிரிக்காக்கு நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. கிட்டத்தட்ட ரொம்ப சூப்பரா வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து அவங்களுடைய டேலண்ட்ஸை வந்து ஃபைன் பண்ணிட்டே இருக்காங்க. அது ஒன் ஆஃப் த மெயின் டேலண்ட்ஸ் நம்ம வந்து பாக்குறதா மேத்யூ பிரெட்ஸ்கி. நீ சொன்ன மாதிரி 4 கன்சிக்யூட்டிவ் செஞ்சுரிஸ், ஹாஃப் செஞ்சுரிஸ், கிட்டத்தட்ட நல்லா ஆடுறாரு. அவர் ரொம்ப சூப்பரா ஆடுறாரு. ஃபியூச்சர் ஃபைன் தான் டெவால் ப்ரூவிஸ், இந்த மாதிரி சில பூல் ஆஃப் டேலண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டெப்ஸ் இவங்க எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா அந்த பீரியட்ல டெவால் ப்ரூவிஸே வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் செப்ஸ் வந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் செப்ஸ் நல்லா போயிட்டாரு. ஒரு இதுல கொஞ்சம் கம்மியான மாதிரி இந்த ப்ரூவிஸ் திடீர்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ப்ரூவிஸ் வந்து திரும்ப ஒரு ஃபைட் பேக் கொடுக்குறாரு. பயங்கரமா எமர்ஜா டீம் இப்போ வந்து ஒரு செட்டப்பா வராங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் அந்த டீம்ல இருக்கிறது கிட்டத்தட்ட சவுத் ஆப்பிரிக்காவுமே அது அவங்களுடைய கிரிக்கெட் growth வந்து ஒரு பெரிய லெவல்ல யூஸ் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். எஸ்பெஷலி அவங்க வந்து இந்த
SA T20யோட எமர்ஜென்ஸ் வந்து கிட்டத்தட்ட சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கு சொன்னா உண்மையாவே. இந்த லீக்ஸோடைய கண்டென்ஷன் என்ன தெரியுமா? மெயினாவே இந்த IPL இந்த மாதிரி லீக்ஸ் நிறைய டொமஸ்டிக் டேலண்ட்ஸ்க்கான வாய்ப்புகள் கிடைக்குது, அது எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா அது வந்து இந்த மணி இன்வால்வ் இருக்கு பத்தியா, அங்கதான் இங்க பிரச்சனையாகுது. இப்ப போனா இது வந்து வேற மாதிரி டாபிக்கா போய் டைவர்ஸ்ட் ஆயிரும் டாபிக். சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா விட்டு போட்டு நம்ம இது லீக் கிரிக்கெட் பிரான்சைஸ் கிரிக்கெட் பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம். பட் ஜோக்ஸ் அபார்ட், மேத்யூ பெட்ஸ்கி இஸ் கோயிங் டு பி a fantastic player and we should look out for him அப்படின்னு எனக்கு தோணுதுப்பா. அதே மாதிரி இன்னொரு பிளேயர் ஆக்சுவலி டிசோர்சின்னு ஒருத்தர் நம்பர் 3ல ஆடுறாரு. ஓகே, அவரு எனக்கு கிராண்ட் ஸ்மித் அந்த அளவுக்கு எனக்கு குவாலிட்டி தெரியற மாதிரி நான் நோட்டீஸ் பண்ண மாதிரி ஆக்சுவலி ஒரு 30 தான் அடிச்சாரு. ஓகே, பட் ஆனா அந்த குவாலிட்டி ஆஃப் த பேட்டிங் சொல்லுவாங்களா, ஒருத்தனை பார்த்தாலே தெரியும்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஆவரேஜ் எல்லாம் இல்ல பெருசா. பட் ஆனா அவரை பார்த்தா கிராண்ட் ஸ்மித் கொஞ்சம் ரிசப்ளன்ஸ் மாதிரியே எனக்கு தோணுது. அவரும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ். அண்ட் ஒன் மோர் திங், பிரேவேஸ் பத்தி பேசினீங்களா, T20ல சூப்பரா டெபியூ இருந்துச்சு. பட் ஆனா இதுல ஓடிஐல அந்த அளவுக்கு இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுல டக்ல ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சாரு, அதுக்கப்புறம் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் செகண்ட் ஓடியில 1 ரன், அதுக்கப்புறம் தேர்ட் ஓடியில நல்லா 50 அடிச்சாரு ஆக்சுவலி. சோ இதுதான். அதுக்கப்புறம் ஸ்டப்ஸ், ஆஸ் யூஷுவல் ஸ்டப்ஸ், அவர் எவர் கன்சிஸ்டன்ட் ஓடிஐ T20ல இந்தியா சவுத் ஆப்பிரிக்காக்கு வந்து நம்பர் 5ல இந்தியா ஆஸ்திரேலியன் போது பாத்தியா. அந்த மாதிரி இருக்கு. சோ இதுதான் எனக்கு. அப்புறம் பவுலர்ஸ், ஓகே, பவுலர்ஸ் வந்து எல்லாருமே கொஞ்சம் இங்கிடி கேசவ் மகாராஜ் தவிர்த்து மித்தடி பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ் மாதிரி எனக்கு தெரியல மர்ஃபி. சோ இது இஸ் a worrying concern for South Africa. குட் நீயும் சொல்லலாம், கரெக்ட் பண்ணலாம். கரெக்டு. நான் சொல்கிறேன், பவுலிங் சைட் கொஞ்சம் இதுதான் இருக்குது. ஏன்னா பெருசாக வந்து பேட்டிங் சைடு நல்லா சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆக்சுவலி நல்லா டெப்த் வச்சுருக்காங்க பேட்டிங் சைடு. பவுலிங் சைடு கொஞ்சம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் பெட்டராக இருக்கும். இன்னும் டீம் இன்னும் ஸ்ட்ரென்த்தாக ஆகலாம் ஆக்சுவலி. என்ன கேட்டீங்கன்னா, இப்ப வரியின் கன்சர்ன் போற அளவுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல சொல்லுவாங்க. அந்த ஆஸ் ஃபார் அஸ் கன்சர்ன் டீம்னா கண்டிப்பா இந்த மாதிரியான ஃபார்மேஷன்ஸ், இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும் எல்லா டீம்லயுமே, எல்லா கிரிக்கெட் டீம்லயுமே. யூ கான்ட் ஹேவ் அ பெர்மனன்ட் ஸ்பாட் இன் எனி டீம் அன்லெஸ் யூ ஹேவ் ஃபார்ம். அப்படிங்கிறப்போ கண்டிப்பா இந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து மேபி இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம்ல ஒரு பிளேயர்ஸ்க்கான அந்த ஷேப்பிங்கை வந்து அதிகப்படுத்தும், இன்னும் இது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு பெரிய வரியின் கன்சர்ன் எடுத்துக்க தேவையில்லை. இது தி ஸ்டார்ட் ஆஃப் திஸ் டைம். இனி நல்லாவே டெவலப் ஆவாங்க. இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் யார் யாரும் உள்ள வராங்க, புதுசா வர டீம்ஸ் எல்லாமே அவங்க அவங்களுக்கான பிளேசஸ் இந்த டீம்ல பிடிப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். அதான் வந்து நம்ம வந்து டெவலப் ப்ரூவிஸ்க்கும் சரி, நீ வந்து இவரை பத்தி கேட்டிருந்த எந்த பிளேயர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இதுதான் வந்து ஃபேக்டர். கிரேம் ஸ்மித் வச்சு நீ வந்து கம்பேர் பண்ண, கிரேம் ஸ்மித் வந்து எவ்வளவு பெரிய ஒரு லெஜெண்டரி பிளேயர், தப்பு இல்ல. அந்த இடத்த பிடிக்கணும்னா he should work hard தான் நான் சொல்லுவேன். பிளே தெரியுதுன்னு சொல்ல வரேன் நான் அவர்கிட்ட. கிரேம் ஸ்மித் நான் கம்பேர் பண்ண வரல. இவரு கிரேம் ஸ்மித் இஸ் a legend. அவரே இதை கம்பேர் பண்ணலாம். அந்த ஸ்டைல் ஆஃப் பிளேன்னு சொல்றாங்க, அந்த எலிகன்ஸ். இப்போ எப்படி சொல்ல வருதுன்னா, இப்போ சாய் சுதர்சன் எல்லாம் சொல்றாங்களே லெஃப்ட் ஹேண்டர்ல அந்த மாதிரி சொல்ல வரேன் நான். மைக்ல சாய் சுதர்சன் அந்த மாதிரி கம்பேரிசன் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பேட்ட படத்துல ரஜினியை பார்த்துட்டு ஒரு டைலாக் வரும், இவன் உட்கார்ந்து இருக்க வச்சு தினசு வச்சே சொல்லுவார்ல, எப்பேற்பட்ட ஐட்டங்காரனா இருப்பான், அந்த மாதிரி நீ சொல்லிட்டு இருக்க. he can be like that. நம்ம யாரையுமே வந்து அண்டர்ஸ்டேட் பண்ணவே முடியாது இன் கிரிக்கெட். யார் வேணாலும் என்னைக்கு வேணாலும் ஃபார்முக்கு வரலாம், யார் வேணாலும் என்னைக்கு வேணாலும் பர்ஃபார்ம் பண்ணலாம், யார் வேணாலும் எவ்வளவு பெரிய லெஜெண்ட்ஸ் வேணாலும் அவங்களோட ரெக்கார்ட்ஸும் சரி, அவங்களுடைய ஸ்டேச்சரையும் சரி ஒருத்தர் பீட் பண்ணணும். அப்பதான் அந்த லெஜெண்டுக்கே பெருமை. நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ அது வந்து தெரிஞ்சு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஓவரால் பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரமாதமான ஒரு சீரீஸா இருந்துச்சு. செமையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதா முடிஞ்சது. சோ அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான இது கேட்டா ஏசியா கப், ஆசிய கோப்பை வந்து கொண்டிருக்கிறது, மிக விரைவில் வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் நம்மளுடைய சேனல்ல பாருங்க. சோ எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி கிரிக்கெட்டிங் எக்ஸைட்டிங் கண்டென்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி கிரிக்கெட் மேட்சஸ் பத்தின ரிவ்யூஸ் இனிமேல் வந்துகிட்டே இருக்கு. ஏசியா கப் பத்தின எக்ஸ்க்ளூசிவ் இதுவும் நாங்க வீடியோஸ் போட்டுருக்கோம், அதையும் முடிஞ்சா போய் செக் பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்குவாட் அனாலிசிஸும் வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி மேட்சஸ்க்கும் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு மேட்சஸ்க்கான ரிவ்யூஸ் வந்துகிட்டு இருக்கும். சோ எல்லாத்தையும் பாருங்க. சோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். சியர்ஸ், பை பாய், குட் நைட்.